10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் புவியியல் அரசு பொதுத் தேர்வு மார்ச் 2025 மிகவும் முக்கியமான வினாக்கள். அலகு 1 இந்தியா அமைவிடம் நிலத்தோற்றம் மற்றும் வடிகால் அமைப்பு. இந்த பாடத்தில் என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கம் 151 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரோல் லெட்டர் 3 காரணம் கூறு கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின், இமயமலைகள் மடிப்பு மலைகள் என அழைக்கப்படுகின்றன. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின், வட இந்திய ஆறுகள் வற்றாத ஆறுகள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோல் லெட்டர் 4 வேறுபடுத்துக கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின், இமயமலை ஆறுகள் மற்றும் தீபகற்ப ஆறுகள். செகண்ட் கொஸ்டின், மேற்கு தொடர்ச்சி மலைகள் மற்றும் கிழக்கு தொடர்ச்சி மலைகள். தேர்ட் கொஸ்டின், மேற்கு கடற்கரை சமவெளி மற்றும் கிழக்கு கடற்கரை சமவெளி. இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். ஒன்று மாற்றி ஒன்று கேட்டே இருக்காங்க. ஸோ அதை நீங்கள் அவசியம் படிச்சுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் 5 சுருக்கமாக விடையளி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவின் அண்டை நாடுகளின் பெயர்களை கூறுக. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின், இந்திய திட்ட நேரத்தின் முக்கியத்துவம் பற்றி கூறுக. தேர்ட் கொஸ்டின், தக்கான பீடபூமி குறிப்பு வரைக. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் கொஸ்டின், லட்சத்தீவு கூட்டங்கள் பற்றி விவரி. நிச்சயமாக நம்ம எக்ஸாம் வருங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் 6 ஒரு பத்தியில் விடையளிக்கும் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இமயமலையின் உட்பிரிவுகளையும் அதன் முக்கியத்துவம் பற்றியும் விவரி. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நிச்சயமாக எக்ஸாம் வந்துடும். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. அலகு 2 இந்தியா காலநிலை மற்றும் இயற்கை தாவரங்கள். இந்த பாடத்தில் என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கம் 162 எடுத்துக்கங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் 5 சுருக்கமாக விடையளிக்கும் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், காலநிலையை பாதிக்கும் காரணிகளை பட்டியலிடுக. செகண்ட் கொஸ்டின், வெப்ப குறைவு விகிதம் என்றால் என்ன. தேர்டு கொஸ்டின், ஜெட் காற்றோட்டங்கள் என்றால் என்ன. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் கொஸ்டின், இந்தியாவின் 4 பருவ காலங்களை குறிப்பிடுக. சிக்ஸ்த் கொஸ்டின், பருவமழை வெடிப்பு என்றால் என்ன. நிச்சயமாக நம்ம எக்ஸாம் வந்துருங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செவன்த் கொஸ்டின், அதிக மழை பெறும் பகுதிகளை குறிப்பிடுக. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 9th கொஸ்டின், இந்தியாவில் உள்ள உயிர்கோள காப்பகங்கள் ஏதேனும் 5 எழுதுக. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் 6 வேறுபடுத்துக கொடுத்துருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வானிலை மற்றும் காலநிலை. செகண்ட் கொஸ்டின், அயன மண்டல பசுமை மர காடுகள் மற்றும் அயன மண்டல இலையுதிர் காடுகள். தேர்டு கொஸ்டின், வடகிழக்கு பருவக்காற்று மற்றும் தென்மேற்கு பருவக்காற்று. இந்த 3 கொஸ்டின்லேருந்து நிச்சயமாக ஒரு கொஸ்டின் எக்ஸாம் வந்துடும். ஸோ அந்த 3 கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் 7 காரணம் கண்டறிய கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின், மலைப்பகுதிகள் சமவெளிகளை விட குளிரானவை. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் 8 விரிவான விடையளிக்கும் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தென்மேற்கு பருவக்காற்று குறித்து எழுதுக. செகண்ட் கொஸ்டின், இந்திய காடுகள் பற்றி விவரிக்கும். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டினை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. அலகு 3 இந்தியா வேளாண்மை. இந்த பாடத்தில் என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கம் 178 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் 5 சுருக்கமாக விடையளி கொடுத்துருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், மண் வரையறு. செகண்ட் கொஸ்டின், இந்தியாவில் காணப்படும் மண் வகைகளின் பெயர்களை பட்டியலிடுக. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின், வேளாண்மை வரையறு. ஃபிஃப்த் கொஸ்டின், இந்தியாவின் வேளாண்மை முறைகளை குறிப்பிடுக. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் கொஸ்டின், இந்திய வேளாண் பருவங்களை குறிப்பிடுக. செவன்த் கொஸ்டின், இந்தியாவின் தோட்ட பயிர்களை குறிப்பிடுக. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ அதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் 6 காரணம் கூறுக கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வேளாண்மை இந்தியாவின் முதுகெலும்பு. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின், மைனஸ் சேமிப்பு அவசியம். இந்த 2 கொஸ்டின்லேருந்து நிச்சயமாக ஒரு கொஸ்டின் நமக்கு எக்ஸாம் வந்துடும். ஸோ அதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் 7 வேறுபடுத்துக கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின், கடல் மீன் பிடிப்பு மற்றும் உள்நாட்டு மீன் பிடிப்பு. ஃபோர்த்து கொஸ்டின், மண்டல் மண் மற்றும் கரிசல் மண். இந்த 2 பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் 8 பத்தி அளவில் விடையளி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா தேர்டு கொஸ்டின், தீவிர வேளாண்மை மற்றும் கலப்பு வேளாண்மையின் பண்புகளை வெளிக்கொணர்க. ஃபோர்த்து கொஸ்டின், நெல் மற்றும் கோதுமை பயிரிடுவதற்கு ஏற்ற புவியியல் சூழல் பற்றி விவரி. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. அலகு 4 இந்தியா வளங்கள் மற்றும் தொழிலகங்கள்.
இந்த பாடத்தில் என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கம் 195 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரோல் நம்பர் 3 சுருக்கமாக விடையெழுதி கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் வளத்தை வரையறுத்து அதன் வகைகளை குறிப்பிடுக. செகண்ட் கொஸ்டின் கனிமங்கள் மற்றும் அதன் வகைகள் யாவை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின் இயற்கை எரிவாயு என்றால் என்ன, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் கொஸ்டின் நிலக்கரியின் வகைகளை அதன் கரிம அளவுகளுடன் குறிப்பிடுக. செவன்த் கொஸ்டின் இந்தியாவின் முக்கிய எண்ணெய் உற்பத்தி பகுதிகளை குறிப்பிடுக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோல் நம்பர் 4 வேறுபடுத்துக்க கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் புதுப்பிக்க இயலும் மற்றும் புதுப்பிக்க இயலா வளங்கள். தேர்டு கொஸ்டின் வேளாண் சார்ந்த மற்றும் கனிமம் சார்ந்த தொழிலகங்கள். ஃபோர்த்து கொஸ்டின் சணல் ஆலைகள் மற்றும் சர்க்கரை ஆலைகள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோல் நம்பர் 5 ஒரு பத்தியில் விடையெழுதி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் இந்திய தொழிலகங்கள் எதிர்கொள்ளும் முக்கிய சவால்கள் பற்றி எழுதுக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ அதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. அலகு 5 இந்தியா மக்கள் தொகை போக்குவரத்து தகவல் தொடர்பு மற்றும் வணிகம். இந்த பாடத்தில் என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கம் 210 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரோல் நம்பர் 3 குறுகிய விடையெழுதி கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் இடம்பெயர்வு என்றால் என்ன, அதன் வகைகளை குறிப்பிடுக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் ரயில் போக்குவரத்தின் நன்மைகள் ஏதேனும் 4 எழுதுக. ஃபிஃப்த் கொஸ்டின் தகவல் தொடர்பு என்றால் என்ன, அதன் வகைகள் யாவை. சிக்ஸ்த் கொஸ்டின் பன்னாட்டு வணிகம் வரையறு. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செவன்த் கொஸ்டின் சாலை போக்குவரத்தின் சாதக அம்சங்களை குறிப்பிடுக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ அதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோல் நம்பர் 4 வேறுபடுத்துக்க கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் அச்சு ஊடகம் மற்றும் மின்னணு ஊடகம். தேர்டு கொஸ்டின் சாலை வழி போக்குவரத்து மற்றும் ரயில் வழி போக்குவரத்து. ஃபோர்த்து கொஸ்டின் நீர்வழி போக்குவரத்து மற்றும் வான்வழி போக்குவரத்து. ஃபிஃப்த்து கொஸ்டின் உள்நாட்டு வணிகம் மற்றும் பன்னாட்டு வணிகம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோல் நம்பர் 5 ஒரு பத்தியில் விடையளிக்கும் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நகரமயமாக்கம் என்றால் என்ன, அதன் சிக்கல்கள் யாவை. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் இந்தியாவின் சாலைகளை வகைப்படுத்தி விளக்குக. இந்த 2 கொஸ்டின்ல இருந்து நிச்சயம் ஒரு கொஸ்டின் நம்முடைய எக்ஸாம் வந்துருங்க. ஸோ இந்த 2 கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. அலகு 6 தமிழ்நாடு இயற்கை பிரிவுகள். இந்த பாடத்தில் என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கம் 230 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரோல் நம்பர் 5 சுருக்கமாக விடையளிக்கும் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தமிழ்நாட்டின் எல்லைகளை குறிப்பிடுக. செகண்ட் கொஸ்டின் தேரி என்றால் என்ன, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் கடற்கரை சமவெளி எவ்வாறு உருவாகிறது. ஃபோர்த்து கொஸ்டின் தமிழ்நாட்டின் முக்கிய தீவுகளை குறிப்பிடுக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செவன்த் கொஸ்டின் புயலின் போது வானிலை மையம் மீனவர்களை எவ்வாறு எச்சரிக்கிறது. நெக்ஸ்ட் ரோல் நம்பர் 6 வேறுபடுத்துக்க கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தாமிரபரணி மற்றும் காவிரி. நெக்ஸ்ட் ரோல் நம்பர் 7 கீழ்கண்டவற்றிற்கு காரணம் கூறுக கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் தென்மேற்கு பருவக்காற்று காலத்தில் தமிழ்நாடு மிக குறைந்த மழையை பெறுகிறது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ அதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோல் நம்பர் 8 பத்தி அளவில் விடையளிக்கும் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் காவிரி ஆறு குறித்து தொகுத்து எழுதுக. தேர்டு கொஸ்டின் தமிழ்நாட்டில் உள்ள மண் வகைகளின் பரவல் பற்றி விளக்குக. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து கொஸ்டின் புயலுக்கு முன்னரும் பின்னரும் மேற்கொள்ள வேண்டிய அபாய நேரு குறைப்பு நடவடிக்கைகள் எழுதுக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ அதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. அலகு 7 தமிழ்நாடு மானுட புவியியல். இந்த பாடத்தில் என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கம் 247 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரோல் நம்பர் 5 சுருக்கமாக விடையளிக்கும் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தமிழ்நாட்டின் வேளாண் பருவ காலங்களை எழுதுக. செகண்ட் கொஸ்டின் கோயம்புத்தூர் ஏன் தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என அழைக்கப்படுகிறது. தேர்டு கொஸ்டின் தமிழ்நாட்டின் முக்கிய பல்நோக்கு திட்டங்களின் பெயர்களை எழுதுக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து கொஸ்டின் பறக்கும் தொடருந்து திட்டம் என்றால் என்ன. இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான், அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ அதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோல் நம்பர் 6 வேறுபடுத்துக கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கடல் மீன் பிடித்தல் மற்றும் உள்நாட்டு மீன் பிடித்தல். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ அதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோல் நம்பர் 7 கீழ்கண்டவற்றிற்கு காரணம் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் கிராமங்களை விட பெருநகரங்களில் மக்கள் தொகை நெருக்கம் அதிகம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ அதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோல் நம்பர் 8
பத்தி அளவில் விடையளிக்கும் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தமிழ்நாட்டின் தோட்ட வேளாண்மை பற்றி விளக்குக. செகண்ட் கொஸ்டின் தமிழ்நாட்டின் நீர் ஆதாரங்களை பற்றி எழுதவும். ஃபோர்த்து கொஸ்டின் தமிழ்நாட்டின் பல்வேறு போக்குவரத்து முறைகளை விவரி. இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். இந்த 3 கொஸ்டின்லேருந்து நிச்சயம் ஒரு கொஸ்டின் நமக்கு எக்ஸாம் வந்துடும். ஸோ இந்த 3 கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க.